ஓம் ஹரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல் கிரகங்களின் நிலையை பற்றி பார்க்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மார்ச் மாதம் 1ஆம் தேதி கிரகங்களுடைய நிலைகள்: மேச ராசியிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். கன்னி ராசியிலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். மகர ராசியிலே செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். கும்ப ராசியிலே சூரிய பகவான், சனி பகவான், புதன் பகவான் 3 கிரகங்களும் அமர்ந்திருக்கிறார்கள். மீன ராசியிலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். மார்ச் மாதம் 4 கிரகங்கள் இடப்பெயர்ச்சியாகின்றன. புதன் பகவான் மார்ச் மாதம் 2ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார். சுக்கிர பகவான் மார்ச் மாதம் 8ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார். செவ்வாய் பகவான் மார்ச் மாதம் 14ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார். சூரிய பகவான் மார்ச் மாதம் 14ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். வாருங்கள் ராசிக்குள் போகலாம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இம்மாதம் கிரகங்களுடைய பயணத்தையும் பார்வை வைத்து பார்க்கும் பொழுது சாதகமான பலன்களும் பாதகமான பலன்களும் கலந்தே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசிநாதன் சுக்கிர பகவான் பாக்கிய ஸ்தானத்திலும் முயற்சி ஸ்தானத்திலும் இம்மாதம் அவர் பயணம் செய்வதால் பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மார்ச் மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைய இருக்கிறது. செயல்பாடுகளில் வேகம் நிறைந்திருக்கும். தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி புதன் பகவான் முயற்சி ஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் இம்மாதம் அவர் பயணம் செய்வதால் சாதுரியமாக பேசி எதையும் எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள். பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தங்கம், வெள்ளி, ஆடை, ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகளெல்லாம் பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரியஸ்தானத்தை இம்மாதம் விரய ஸ்தானாதிபதியும் களத்திர ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுகிறார். சகோதர சகோதரிகளுடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையே உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சகோதர சகோதரிகள் உடனடியிலே கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். தன் தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகளெல்லாம் பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் சிலருக்கு கூடி வருகிறது. விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சிலருக்கு உண்டு. ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பான வருமானம் உண்டு. உறவினர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில மாணவ மாணவிகள் போட்டி பந்தயங்களில் வெற்றியினையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திரஸ்தானத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். புத்திரஸ்தானத்தை விரய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பார்வையிடுகிறார். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு காலதாமதமாகலாம். காதலர்கள் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது மிகவும் நல்லது. சூதாட்டிகள் ஈடுபடுபவர்கள் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது மிகவும் நல்லது. ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். குருவுடைய பார்வையில் ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே விழுவதால் கடனுக்காக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் விண்ணப்பித்திருந்தால் உடனடியாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. களத்திர ஸ்தானத்திலே
எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திர ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கூட்டுத் தொழில் செய்வர்கள் கூட்டாளியுடன் அனுசரித்து போவது நல்லது. சிலருக்கு பங்காளிகளால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அனுசரித்து போவதே நல்லது. அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். சிலருக்கு எதிர்பாராத வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உயில், இன்சூரன்ஸ், கிராச்சுவிட்டி, போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பாகிஸ்தானத்திலே ராசிநாதன் சுக்கிர பகவான் பயணம் செய்வதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. முயற்சி ஸ்தானத்திலே சுகஸ்தானாதிபதி சூரிய பகவானும் பாகிஸ்தானாதிபதியும் புத்திரஸ்தானாதிபதியுமான புதன் பகவானும் முயற்சி ஸ்தானாதிபதியான சனி பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்கள் பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருந்தால் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் கிடைக்கும். லாபஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் மூத்த சகோதர சகோதரிகள் அனுசரித்து போவது நல்லது. மூத்த சகோதர உடல்நிலையிலே கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது. நண்பர்களுடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விரயஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்திருப்பதால் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சந்திராஷ்டமம் ரிஷப ராசிக்கார மார்ச் மாதம் 4ஆம் தேதி பகல் 11:26 முதல் மார்ச் மாதம் 6ஆம் தேதி மாலை 4:07 வரை சந்திராஷ்டமம் நடைபெறுகிறது. அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுப்பது, தொலைதூர பயணத்தை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. அன்றைய தினம் மொச்சப்பேறு தானம் செய்து ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபட்டு பணிகளை தொடங்குவதே மிகவும் சிறப்பாக இருக்கும். பரிகாரம்: மார்ச் மாதம் செய்ய வேண்டிய பரிகாரம், சங்கடகர சதுர்த்தி நாளிலே விநாயகருக்கு தேன், பால், இளநீர் அபிஷேகத்திற்கு கொடுத்து அபிஷேகத்திலே கலந்து கொள்வதன் மூலமாக உங்களுக்கு காரிய தடைகளெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரிஷப ராசிக்காரர்கள் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ். ராமன். நன்றி, வணக்கம்.